வராகமூர்த்தியினுடைய அருள் பரிபூரணமாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த வராகமூர்த்தியோட ஸ்தலம் இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கனாவே தெரியும். வராகமூர்த்தி பூமி வராக பேர், ஆதிவராகர்னு பேர். அதாவது 500 வருடத்திற்கு முன்பே சுயம்புவாக வந்த பூமி வராக பெருமாள் இது. இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க கோவில். ஒரு வருஷமாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிது. இப்போ தான் அதை நம்ம போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கௌளவ கரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கௌளவ கரணத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா வராகமூர்த்தி. அதாவது கிரகத்தில் வந்து சனி, கரணத்தில் பார்க்கும்போது கௌளவ கரணத்துக்கு வந்து அதிபதியாக வராகமூர்த்தி வருவார். அப்போ நீங்கள் நான் வந்து கௌளவ கரணம், அதாவது கௌளவ கரணத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே வராகமூர்த்தியை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி செல்வ செழிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். வாழ்க்கையில் நிறைய மிராக்கல்ஸ் நடக்கும். அதுதான் இந்த கோவில். அதுவும் புராதன கோவில்களை நீங்கள் வந்து இந்த கௌளவ கரணத்தில் பிறந்திருக்கிறவங்க தொட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு வாழ்க்கையில். அதனால தான் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து காமிச்சின்னு இருக்கு.